இன்னைக்கு நீ யாரால என்ன விஷயத்த பேச போகுது அப்படின்னா கல்யாண சாப்பாடு. அப்படியா? தேங்க்யூமாங்கிறது மட்டும் இல்ல, கல்யாண விருந்தோட ஸ்கேல் ரொம்ப பெருசாயிடுச்சோ அப்படின்னு தோணுது. எப்பம்மா இவ்வளவு வெரைட்டி தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாக்குறோம், சோசியல் மீடியால பாக்குறோம். என் கல்யாணத்துக்கு 100 ஐட்டம்ஸ் போட்டிருந்தோம். 100 ஐட்டம். ஐயா வாய பாரு வள்ளல்ல. ஆமாங்க. சைவமா அசைவமா? சைவம்ங்க. சைவத்துல 100 ஐட்டம். அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. சைவத்திலே வெஜ் மட்டன் பிரியாணி, வெஜ் ப்ரான்ஸ், அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வெஜ்லேயே பண்ணோம். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மலாய் தோசா, ரியல் பைனாப்பிள் ரோல், தந்தூரி பன்னீர் டிக்கா, கிரீன் மின்ட் தகி, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கோல்டு வெஜ் ஸ்டிக்ஸ், தக்காளி சாஸ், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், புராணி ரைத்தா, ஹார்டின் இளநீர். எது இளநீர்? இட்லியா? இளநீர் இட்லி ஹார்ட் ஷேப்ல போறது. கோனர் சட்னி, செட்டிநாடு கொய்யா பழத்துல என்ன பிடிங்க சட்னி பண்ண முடியும்? அதுவும் ரெட்டு கொய்யா வேற. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? செட்டிநாடு கார சட்னி, கம்பு தயிர் சாதம், இஞ்சி அச்சாவணி. அப்ப முடியலப்பா, 40 கிட்டே போகல. தலை வலிக்குதுடா, தலை வலிக்கல. என் பிரதர் மேரேஜ் வந்து நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம்னு இருக்கோம். அவர் 150 போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் 50 மினிட்ஸ் கிரியேட் பண்ணணும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இதெல்லாம் வந்து மெனு நீங்களே கிரியேட் பண்றதா? கிரியேட் பண்றதுதான். சட்னில பாத்தீங்கன்னா துளசி போடுறோம், கொய்யா போடுறோம். அடுத்து என்ன போடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எந்த ஊர் நீங்க? நான் வந்து கர்நாடகா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாடு. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? டெசர்ட்ல வந்து கிளாஸ் ரோல் அப்படின்னு பண்ணுவாங்க. கிளாஸ் ரோல்னா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? நாங்க வந்து 103 103ல வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சேர்ந்து. என்னப்பா இது? இது பாருங்கப்பா, இது வித்தியாசமா இருக்கேப்பா. ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி ஒரு புதுமையா இருக்கட்டும் தாயா. மாக்டைல் கவுண்டர் லைவ்ல, அப்புறம் டீ கடைன்னு ஒன்று விட்டு பிளாக் டீ, கிரீன் டீ, லெமன் டீ, பிளாக் காஃபி, ஃபில்டர் காஃபி, ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, சூப் வெஜ் கவுண்டர் ஒன்று, சாட் கவுண்டர் ஒன்று, ஸ்டார்டர்ஸ் கவுண்டர் ஒன்று, சைனீஸ் கவுண்டர் ஒன்று, தோசா கவுண்டர் ஒன்று, வெஜ் கவுண்டர். வெஜ் கவுண்டர்ல நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், வெஜ் கவுண்டர் இந்தியன் பிரெட்ல எவ்வளவு அழகா சொல்றாங்க. அவங்க என்ன நர்சரி ரைம்ஸா சொல்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மெனு, டீ கடை, ஸ்வீட் ஸ்டால். அப்பா 103. சார் விட்டுருங்க சார், பாவம் சார், குழந்தை சார். அவங்க வந்து நார்த் இந்தியன். ஸோ எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா மெனுவும் போட்டிருக்கோம். திறமைகளை உள்ளடக்கி வச்சிருக்கிற ஒரு டேலண்ட் சுரங்கம் தான் என்னுடைய கட்சிக்கார். இல்ல அதுவே ஒரு 10-12 சாப்பிடலாம். எங்க ரிசப்ஷன்ல வந்துட்டு 4000 பேர் வந்தாங்க சார். ஆளாளுக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிட்டுக்கட்டும் அந்த மாதிரி. அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம். பாஸ் தொலைநோக்கு பார்வையில யோசிக்கிறான். உங்களுடைய பிரம்மாண்ட கல்யாணத்துடைய மெனு என்ன? 139 ஐட்டம் சார். 139 ஐட்டம். அது எப்படி முடியும்? ரிசப்ஷன் மட்டும் 139. டோட்டலா 4 ஃபங்க்ஷனுக்கும் 234 ஐட்டம் சார். நீங்களா யாருடா? வெஜ் நான் வெஜ்ஜா? வெஜ் மட்டும்? ஃபுல்லா வெஜ் சார். ஃபுல் வெஜ். ஒரு 4-5 டிஷ் சொல்லுங்க. பலாப்பழத்துல பாயாசம். ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா? மேங்கோ கேசரி. மேங்கோ கேசரி. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே வா. பர்த்டேக்கு ஆமா சார். கல்யாண விருந்துன்னு ஆரம்பிக்க போய் பர்த்டே விருந்து எல்லாமே 40க்கு போதாப்ப. என்னென்ன அதிகாரிகள் பண்ற கூத்து? கொட்டாங்குச்சியில மாவு ஊத்தி அதுல 2 வெரைட்டி சட்னி வச்சு திருப்பி மேல மாவு. புரியல, அது நார்மலா வேக வைக்க வேண்டியதானே. கொட்டாங்குச்சியில வேக வைக்கிறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. பாகுபலி தோசை, பீஸா தோசை. பாகுபலி தோசை. ஆமாங்க. அப்படின்னா பெருசா இருக்குமா? இல்லைங்க சார். காசி அல்வா. அது உண்மையிலே திருநெல்வேலியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. தண்ணி வந்தது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காசி அல்வா எதுக்கு திருநெல்வேலியில இருந்து தண்ணி வந்துச்சு? அந்த தண்ணி வாட்டர் அது வந்து குவாலிட்டி கிடைச்சு அந்த தண்ணியில செஞ்சாலும் நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி செஞ்சாங்க சார். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட என்னென்ன நீங்க ஏங்க கேட்டரர்ஸ்ல என்னங்க என்னமோ பண்றீங்க? இப்ப அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்யா. ஆமா தைரியமா செஞ்சல. காசி அல்வா செய்வதற்கு திருநெல்வேலியிலிருந்து தண்ணீர் வந்தால் கூடுதல் டேஸ்டாக இருக்குமா? டெஃபினெட்லி.